ரைட். இப்போ கடைசி கிளாஸ்ல வந்து யூக்குல ப்ராக்டிக்கல் விளங்கப்படுத்தி விட்டுனான். புரியல, அது கொஞ்சம் காலம் போக பார்ப்போம். இப்போ கொஞ்சம் எஸ்சி பார்ப்போம். சரியா, யூக்குல முடிய அடுத்த ப்ராக்டிக்கல் வரும். இதுல ஒரு சின்ன எஸ்ஐகள் கூடப்பட்டிருக்குது. மெக்கானிக்ஸ்ல வர ஒரு எஸ்ஐகள். சரியா தம்பி, 27 26 26 ரைட் வா. பாருங்க, இலங்கையில் பெருமளவு மின்சாரமானது நீர்வரை நிலையங்களில் இருந்து பெறப்படுகின்றது. மழை வீழ்ச்சி சீராக இன்மையால் நீர்த்தேக்கங்களில் நீர் அளவு குறைவதாலும் புதிய மின்சாதன உபகரணங்களின் பாவனையாலும் மின் நுகர்வு தேர்வை அதிகரித்துள்ளது. இதனால் மின் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. தற்போது மொத்த மின்சக்தி பாவனை வருடத்திற்கு 1752 ஜிகா வேட்ஸ் அவர். அதுல ஜி என்ற ஜிகா, ஜிகாக்குரிய எண்பெருமானம் எவ்வளவு? 10 12 ஜிகா எவ்வளவு? ஜிகாக்குரிய எண்பெருமானம் 10 16 16. நீ 10 12 ஜிகாக்குரிய எண்பெருமானம். ஜிகா 10 10. சூம்ல இருக்கிற மெஹஜுனா ஜிகாக்குரிய எண்பெருமானம் எவ்வளவு இருக்கும்? ஜிகா கேபிட்டல் ஜி என்று போடப்பட்டிருக்கு. ஜிகாக்குரிய எண்பெருமானம் ஜிகா வேட் அவர் சொல்லப்பட்டிருக்கு. ஜிகாண்டா கிலோண்டா 13 கே. கிலோக்கு அடுத்தது மெகா, மெகாண்டா 16, ஜிகாண்டா 19, டெராண்டா 10 12. சரியா, இந்த சின்ன விஷயம் தான், ஆனா தெரிஞ்சிருக்க வேணும். ஆக கிலோண்டா பாருங்க 13, கிலோண்டா ஸ்மால் கே. அடுத்தது மெகா, மெகாண்டா என்ன இருக்கமாட்டா அது 16, ஜிகாண்டா என்ன இருக்கமாட்டா 19, டெராண்டா என்ன இருக்கமாட்டா 10 12. அதுக்குரிய எண்பெருமானம் 10 12 டெரா. இங்க சொல்லப்பட்டது ஜிகா, அப்ப 19. சரிதான், மறக்கப்படாது. இதே ஃபைனல் பேப்பர்ல வந்தா கூடி அது விளங்காடி அடுத்த கேள்விக்குள்ள தான் வரும். ஜிகாண்டா 19. அதே நேரம் ஒரு வருடம் 365 நாட்கள் வளர்க்கப்படலாம். என்ற ஒரு வருடத்துல 365 பேரும். சில நேரம் கூடையும் மாற இல்ல. ஏன்டா கூட வாரது கபிசாந்த்? சில நேரம் ஒரு வருஷத்துல இருக்கிற நாட்கள் கூட வரும். ஏன் சொல்லுவா? ஏன் வினித்? நெட்டாண்டு வருடம் வேண்டா, சில நேரம் ஒரு நாள் கூட இல்ல வரும். அதான் கேட்டான். இரு, அதிலுமா கொண்டு கூட வரும் லீஃப் வருடம் வேண்டா. ஓகே. இப்ப இதுல பாருங்க, அந்த மின் மேல சும்மா தரவு தரப்பட்டிருக்கு. வளமையா எங்களுக்கு இலங்கையில வர கரண்ட்ன்றது இதுல வேறன்னு சொன்னா ஒன்று பெருமளவு மின்சாரமானது நீர் வேலை மின் நிலையம் சொன்னா அதுக்கு எரிபொருள் தேவை. அப்ப நீர் மின் சக்தியை பயன்படுத்தி 40%, நிலக்கரி வேலை நிலையத்திலிருந்து 40%, காற்றாலை சூரிய கலங்கள் இருந்து 20%. இந்த மாதிரி தான் மின்சக்தி பெறப்படுகிறது. உயர் வலு உற்பத்தி நிலையம் ஒன்றானது நீர்த்தேக்க மேற்பரப்பிலிருந்து 500 மீட்டர் ஆழத்தில் அதன் சுழலியை கொண்டுள்ளது. சுழலி என்றது வந்து அந்த ஃபேன். அதுல வந்து நீர் விழுகிறதாலதான் அந்த ஃபேன் இந்த சுத்தப்படுறதால மோட்டர் வேலை செய்யும். அந்த மோட்டர் வேலை செய்ய கரண்ட் வரும். வளமையா நாங்க ஒரு மோட்டரை சுத்த வைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மோட்டருக்கு எரிபொருளை பயன்படுத்தி சுத்த வைக்கிறது. எரிபொருளுக்கு பதிலா இப்ப இந்த தண்ணி வந்து அந்த ஃபேனோட பலதா இருந்தா அந்த ஃபேன் சுத்தும். ஃபேன் சுத்தினா அதுக்கு கீழே வர மோட்டர் வேலை செய்யும். மோட்டர் வேலை செஞ்சா கரண்ட் வரும் ஃபேன் சுத்தேக்கு. சரியா, அப்ப அந்த மாதிரி சொல்லப்படுது. அந்த நீரை பயன்படுத்தி ஃபேனை சுத்த வைக்கணும். அந்த ஃபேனை சுத்த வைக்க மாதிரி இருந்தா அடுத்த கட்டம் மோட்டர் வேலை செய்யும். இதே வளமையா எங்கட ஜெனரேட்டரா இருந்தா, இன்ஜினா இருந்தா அந்த மோட்டரை சுத்த வைக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறேன்னு சொன்னா, மோட்டர்ல இருந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு மோட்டர் சுத்த வேணும். அந்த மோட்டரை சுத்த வைக்கிறதுக்கு எது பயன்படுத்துறது? எரிபொருள், ஒன்று பெட்ரோல் அல்லது சில இன்ஜின்ல டீசல். அந்த டீசலை பயன்படுத்தி வளமையாங்கிற மோட்டர் பைக் இன்ஜினுக்கு ஹீட்ல படிப்பிச்சிருப்போம். சரியா, இல்லாட்டி நான் படிப்பிப்பேன், உனக்கு படிப்பிச்சிட்டேன். ஹீட்ல வச்சிருப்போம். அந்த பிஸ்டன் போர்ன்ற செயற்பாடு காரணமா எரிபொருளை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா ஃபேனை சுத்த வைக்கலாம். இங்க அந்த தண்ணி வந்து படுறதால ஃபேன் சுத்தும், ஃபேன் சுத்துறதால மோட்டர் வேலை சொல்லப்படுது. நீர்வள உற்பத்தி நிலையம் உண்டானது நீர்த்தேக்க மேற்பரப்பிலிருந்து 500 மீட்டர் ஆழத்தில் அதன் சுழலியை கொண்டுள்ளது. நீரானது 8 மீட்டர் வரைக்கும் குறுக்குவெட்டு பெறக்கூடிய குழாயின் ஊடாக சென்று சுழலியை கிடையாக தாக்குகின்றது. சுழலியிலிருந்து வெளியேறும் நீர் அதே திசையில் ஆரம்ப வேகத்தின் 2 மடங்காக உள்ளது. நீர் நடத்தி 1000 கிலோகிராம் மீட்டர் மைனசரி. குழாயிலிருந்து வெளியேறி சுழலியை அடையும் போது நீரின் கதியாகும். குழாயிலிருந்து வெளியேறி சுழலி அடையும் போது நீரின் கதி என்றா அழுத்த சக்தியின் பெருமானம் என்ன மாற்றப்படணும்? இயக்க சக்தியா மாற்றப்படணும். அப்ப அந்த நீருக்கு 500 மீட்டர் கிடத்துல வந்து சுழலிய படப்போகுது. அப்ப என்ன சமன்பாடு விடலாம்?
என்னடா சாம்பாடு போடலாம். இழந்த நிலைப்பண்பு சக்தி பெற்ற இயக்க சக்திக்கு சமன் போட்டா நீரின் வேகத்தை காணலாமில்லை. என்ன எம்ஜி ஏச்சிடப்பட்டிருக்குது. நாங்க என்ன காணணும், வேகம் தான் காணணும். அப்ப என்ன போடலாம்டா, இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய வருமானம் பெற்ற இயக்க சக்தி என்ன மாதிரி போடுதியா இருந்தா அந்த நீருக்குரிய வேகத்தின் வருமானம் எவ்வளவு மாதிரி காணலாம். நீரின் வேகம் சுழலில படைய ஏனண்டா 500 மீட்டர் உயரமான இடத்துல இருந்தா நீர் வருது. 500 மீட்டர் உயரமான இடத்துல இருந்து நீர் வந்து அந்த நீர் வந்து என்ன செய்யணும் சொன்னா இதுல வர அந்த ஃபேன்ல படையக்கு அந்த ஃபேன் என்ன செய்ய போன சுத்த போகுது. அந்த ஃபேன் சுத்துதா இருந்தா ஃபேன் சுத்துறதால தான் அந்த மோட்டார் வேலை செய்ய போகுது. இதுல ஃபேன்ல படையக்கு ஃபேன் சுத்த போகுது. ஃபேன் சுத்திக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு மோட்டர் இருக்கு அந்த மாதிரி சும்மா மடத்து. அப்ப அந்த மோட்டார் வேலை செய்ய போகுது ஃபேன் சுத்துறதால. அப்ப 500 மீட்டர் உயரத்துல இருந்து பார்த்தாலும் இழந்த நிலைப்பண்பு சக்திக்கு நீ என்ன விடலாம்னா எம்ஜிஹெச். பெற்ற இயக்க சக்திக்கு என்ன விடலாம்னா அரை எம்பி வர்க்கம். இப்ப நான் காண வேண்டியது வேகம். அவங்க வர எம்மும் இதுல வர எம்மும் மட்டுப்பட்டு வங்காளிக்கால. அப்ப வேகத்தின் பிரமாணத்துக்கு என்ன விடலாம், 2GH என்ன மாதிரி போடலாம். அப்ப வி என்று கேட்டா அவ்வளவு ரூட் ஆஃப் 2GH என்ன மாதிரி வரும். 2GH பிரதிட்டா வீண்ட பிரமாணத்தை காணலாம். ஒரு காண்பா பிரதிட்டு வேகத்தின் பிரமாணத்தை காணுவோம் அவ்வளவு அந்த மாதிரி. எவ்வளவு 100. அப்ப ரூட்டுக்குள்ள 2 தர 10 தர ஏச்சின்ன வருமானம் 500 மீட்டர் எல்லாம் மெசீரல போட்டா அப்படியே மெசீரலையே வரும். அப்ப இதை சுருக்கினா இதுக்குள்ளவா இந்த பிரமாணம் ஒரு ஆயிரம் சொன்னா 10,000. சரியா 10,000 10 ரூட்டுக்கு வார பிரமாணம் ஒரு 1000 10 வரும். 10 வெளியெடுப்பையா இருந்தா 100. அப்ப 100 மீட்டர் per செகண்ட் இருக்கும் வேகம். அதைக்கிற விளங்குதா மினிட் தம்பி விளங்குதா. 100 மீட்டர் per செகண்ட் வேகம். நேரடியா இழந்த நிலைப்பண்பு சக்தி பெற்ற அழுத்த சக்தி இழந்த நிலைப்பண்பு சக்தி பெற்ற இயக்க சக்திக்கு போடுவியா இருந்தா வேகத்தை காணலாம். சரியா சக்தி தத்துவம் தான் நல்ல வேற வேற வெளி இருக்கு. சுழலில் தாக்கும் விசையினது பெருமானம் ஒருவார். இப்ப வளமையா ஒரு விசை என்று சொன்னா என்ன விளக்கம்டா, விசைக்கு என்ன விளக்கம் காய்ச்சினாங்கன்னு சொன்னா ஒரு பொருளில ஏற்படுற உந்த மாற்றி வீதம் தான் விசை இந்த மாதிரி பாத்துனாங்க. எப்ப பாத்துனாங்க, நியூட்டன் 2ஆம் விதியில இருந்து உந்த மாற்று வீதம் அழுத்திய விசைக்கு நேர்வசமனாகும் அந்த திசையிலையும் காணப்படும். அப்ப ஒரு பொருள்ல வார விசைன்றது அந்த பொருள் ஏற்பட்ட உந்த மாற்று வீதம் காணணும். சரியா கபிசான். இப்ப இந்த நீர் வந்து இந்த ஃபேன்ல வந்து அடிக்கும். நீர் வந்து ஃபேன்ல அடிக்க நீரில வார உந்த மாற்றி வீதம் கண்டவன் சொன்னா அது நீரில தாக்கின விசை என்ற பிரமாணம் வரும். ஆனா உனக்கு தெரியும் நீரில தாக்குற விசைக்கு சமணம் எதிர்மான விசை எங்க இருக்கு, அந்த ஃபேன்ல வரும். நீரில எவ்வளவு விசை தாக்குதோ அதுக்கு சமணம் எதிர்மான விசை அந்த ஃபேன்ல வரும். அப்ப நீரில தாக்குற விசைன்ற பிரமாணத்தை காரணமா இருந்தா நீரில வார உந்த மாற்றி வீதத்தை காணணும். சொல்றாங்களா, நீரில வார உந்த மாற்றி வீதம் காரணமா இருந்தா உந்த மாற்றம் என்னவா இருக்குமாண்டா, உந்த மாற்றம்டா இறுதி உந்தத்தில இருந்து கழிக்க வேணும், ஆரம்ப உந்தத்தை கழிக்க வேணும். உந்த மாற்றம்டா இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்க வேணும். நான் ஒரு எந்தினிவி நீர் எடுத்து அது வி என்ற வேகத்துல வந்து பட்டா பிறகு இந்த ஃபேனால இங்கால விரைக்க அந்த வேகம் குறைக்கப்பட்டிருக்கு. நான் எடுக்கிறேன் நீங்க ஃபேன்ல படையக்க வார வேகம் எடுக்கிறேன் வி என்ற மாதிரி. அப்ப ஃபேன்ல பட்டா பிறகு அங்கால போனா நீரின் வேகம் கூடி இருக்குமா குறைஞ்சிருக்குமா, குறைஞ்சிருக்கும். ஏனென்றா ஃபேனுக்கு அடிபட்டு விசையை கொடுத்தா நீரின் வேகம் குறைக்கப்படல இருக்கும். அந்த குறைக்கப்பட்ட வேகம் தானப்ப உனக்கு திடப்பட்டிருக்கு தசம் 2 வி என்ற மாதிரி பேர். அப்படி இல்ல 100 ஏறப்பட்டிருக்கு, வீதம் ஏறப்பட்டிருக்கு. சுழலியில் இருந்து வெளியேறும் நீர் அதே திசையில் ஆரம்ப வேகத்தின் தசம் 2 மடங்கு தானே, வீதம் இல்லை. தசம் 2 மடங்கண்டா இங்க வி என்று வந்தா அங்க தசம் 2 வியா வெளியே இருக்கும். சரியா, அப்ப இறுதி உந்தம்னு சொன்னா இந்த இதே திசையில நான் உந்த மாற்றத்தை இதே திசையில் எடுப்பினா இருந்தா இறுதி உந்தமண்டா எம் இன்டு வி மைனஸ் ஆரம்ப உந்தமண்டா எம் இன்டு ஜூ என்று போடுறேன். இறுதி என்றது வெளியேறக்கி இருக்கிறது, ஆரம்பம் என்றது இங்க வாரது. நான் நீரெல்லாம் காண போறேன். நீரில வார உந்த மாற்று வீதம் கண்டா நீரில வார விசை வேறு. நீரில வார விசை என்ற வருமானத்துக்கு சமணம் எதிரமா ஏர்ல இருக்கு, அந்த ஃபேனுக்கு வரும். அந்த ஃபேன்ல வந்து அடிபடைக்க ஃபேன் வந்து என்ன செய்யும் சுத்த கூட சொல்றோம்லங்களா.
அப்ப நீரில வார உந்த மாற்றம் முதல் காணணுமா இருந்தா இறுதியில படுற வேகம் தான் எம் இன்டு சசம் 2 வி என்ற மாதிரி போடலாம். மைனஸ் ஆரம்பத்துல எம் இன்டு வி என்று போடலாம். ஆரம்ப வேகம் வி என்ற இடத்த இறுதி வேகம் சசம் 2 வி. நான் இப்ப இந்த திசையில இல்ல உந்த மாற்றம் படுத்தினேன். நீரில வார விசை இந்த திசையிலே வரும். இறுதி உந்தம் இங்கால பக்கமே இருக்கு. ஆரம்ப உந்தமும் அங்கால பக்கமே இருக்கு. சரியல்ல? அப்ப இதுல வார விட மைனஸ்ல வருதா இருந்தா எங்களுக்குரிய நீருக்குரிய உந்த மாற்றம் திசை மாறி வரும். மைனஸ்ல வந்து திசையை மாற்றி போடணும் தான். ஏன்னா நீர் வந்து ஃபேனுக்கு அடிக்க ஃபேனால நீருக்கு வர விசை இங்கால பக்கம் தானே வரும். யோசிப்பேன். நீர் வந்து ஃபேனை தள்ளினா ஃபேன் என்ன செய்யணும்? நீரை எதிராக தள்ளணும். அப்ப நான் நீரில வார உந்த மாற்றி வீதம் கண்டா நீரில வார விசை தான் வரும். நீரில வார விசை எங்கால பக்கம் வரும். அதனால நான் இந்த பக்கம் போட்டு செய்ய மைனஸ் தான் வரும். ஏன்னா நீர்ல திசை மாறி தான் இருக்கும். அப்ப நாங்க திசையை மாத்திர சரி நீர்ல வார விசை சொல்றது சரியா விளங்குதா? இப்ப கழிச்சா எவ்வளவு வரும்? தசம் 8 வி என்ற மாதிரி வரும். தசம் 8 எம்பி என்ற மாதிரி வரும். அப்ப இங்க வார பெருமானம் சைவராசம் 8 எம்பி என்ற மாதிரி வரும். அப்ப எஃப்ன்ற பெருமானம் உண்டா இந்த திசையை அப்படியே மாத்தி போட்டா சரி. எஃப் இல்ல இத உந்த மாற்றம். உந்த மாற்றம் உந்த மாற்றி வீதம் தான் என்னவா இருக்கும்டா விசை. உந்த மாற்றி வீதம் தான் விசை. அப்ப உந்த மாற்றி வீதம் உண்டா தசம் 8 எம் இன்டு வி என்ற பெருமானத்தை நீ அதை நேரத்தாலையும் பிரிக்கவும். சரியா? எம் இன்டு வி என்ற பெருமானத்தை அதை நேரத்தாலையும் பிரிச்சிருக்கணும். சொல்றவங்களா? உந்த மாற்றம் உண்டாடாப்பா இது கண்டனான் அதை நேரத்தால பிரிச்ச உந்த மாற்று வீதம். அப்ப இதுல பாரு அந்த உந்த மாற்று வீதம் தான் நீரில தாக்கின விசையின பிரமாணம் பண்ற மாதிரி வரும். அப்ப நீரில தாக்குற விசையின பிரமாணம் இந்த திசையில வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணலாம்டா சைபர் தாசம் 8 எம் பை டி இன்று என்ன போடலாம்டா வி என்ன போடலாம். எம் பை டி எம் பை டி என்றது ஒரு செகண்டுக்கு பாயிர திணிவு. அப்ப திணிவு பாய்ச்சல் வீதம் என்று போடலாம். அதுக்கு திணிவு பாய்ச்சல் வீதம். திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கு நான் இதுக்கு முதல் முறை சேர்க்கல செய்து விட்டான். என்ன சமன்பாடு வேணும்? ஒரு குழாயினூடான திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கு என்ன சமன்பாடு? அபிசான் சொல்லுவா. முதல் பேப்பர் முழுத்துக்கு முதலே இல்ல 2வது 3வது பேப்பர்ல எழுந்திருப்பேன். திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு. சரி திரவ பாய்ச்சல் வீதத்துக்கு என்ன சமன்பாடு? திரவ பாய்ச்சல் வீதத்துக்கு ஏவி. திணிவு பாய்ச்சல் வீதம் தான் நீரோவி. சொல்றேன். திணிவு பாய்ச்சல் வீதத்துக்கு என்ன விடலாம்னா ஏ வி ரோன்ற மாதிரி போடலாம். ஏ இன்டி வி என்று போட்டா திரவ பாய்ச்சல் வீதம். ஒரு செகண்ட்ல பாயிர திரவத்தின் கனவளவு குறுக்குவட்டு பிறப்பு திரவேகம் அதை ரோலையும் பிரிக்கினா திணிவு பாய்ச்சல் வீதம் எம் பை டி. இது ஏற்கனவே நான் இப்ப கிட்ட இல்ல 1வது 2வது செய்து விட்டேன் திருப்பி திருப்பி. அப்ப நேரடியா போடலாம் இல்ல. அப்ப எம் பை டிக்கு நீ என்ன போடலாம்டா சைவரசம் 8 இன்டு எம் பை டிக்கு ஏ வி ரோ அப்படி அதை வி அலையும் இருக்கும். சரியா? ஏ தரப்பட்டிருக்கு குறுக்கோட்டு பிறப்பு வி கண்டுறாங்க. அப்ப மோட்டர்ல ஆக்குற விசையின பிரமாணம்டா இதே பிரமாணம் எதிர் திசையா இருக்கு. அப்ப என்ன பிரமாணம் பிரமாணம்டா தசம் 8 ஏவி வர்க்கம் ரோ இருக்கும். தசம் 8 இன்டு ஏவி வர்க்கம் இன்டு ரோன்ற பிரமாணம் பிரகோணம் அந்த ஃபேனல வர விசை. ஏனென்றா நீர்ல ஆக்கின விசைக்கு சமணி எதிரமா இருக்கும் ஃபேனல ஆக்கின விசை. இவன் நான் ஃபேனல சாரி நீர்ல ஆக்குற விசையின பிரமாணம் தான் கண்டனான். அதுல எம் பை டிக்கு என்ன ஓடினான்டா ஏவி ரோ திணிவு பாய்ச்சல் வீதம். வைக்கிற பழங்கதா? இப்ப பிரதியிட்டா அந்த விசையின பிரமாணம் ஃபேனில வார விசையின பிரமாணம் எவ்வளவு வந்த மாதிரி வரும் சுருக்குவா. தூங்கல இருக்கிறாக்களும் சுருக்கினா அப்படியே போடலாம். சும்மா இருக்கலாம். சுருக்கினா அப்படியே போடலாம்.
எவ்வளவு? 64. 64 தர 17. 15 பாப் முறுக்க நானும் சுருக்கி பாக்குறேன். சைவரசம் 8. அப்ப சைவரசம் 8 தர ஏதிரப்பட்டுக்கு அளவு அதுக்கும் சைவரசம் 8. குறுக்கு வெட்டு பிறப்பின் வருமானம் சைவரசம் 8 மீட்டர் இருக்கும் குழாயில். சரியாடா? ஓகே. எவ்வளவு வேகம்? எவ்வளவு வேகத்தின் வருமானம் 100 இல்லடா. நீ முழுமையா சொல்லிக்கிற அப்படியே என்ன. அப்ப 100 தர 100 அந்த மாதிரி போடுறேன். 100 தர 100 ரோவுண்ட பிரமாணம் 13 அடர்த்தி இறப்பட்டிருக்கு ரோவுண்ட பிரமாணம். இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டி விட்டா இதுல வர 100 வெட்டி விடலாம். சரியா? 8 64. அப்ப 64 தர 15. அப்ப 6 தர 10 சொல்லுங்க. 64 தர 15 சொன்னா 6 தர எவ்வளவு? 16. அவ்வளவு நியூட்டன். சரியா? சரியா வினத்? 6 தர 16 தானே வந்து 64 தர 15. அப்ப 6 தர 16. சரியா? என்ன பயப்படுறாங்க? இது என்ன கிடைச்சலா கிடையாது. என்ன? ஓ, அதை விட வருதா? வேற விட வருதா? அமுக்கந்திர குறுக்கோடு பெறப்பட்டு போடுறதுக்கு ஓடுற தண்ணிக்கு நீ ஏஸ்ட்ரோஜி பாவிக்கலாம். நீ ஏஸ்ட்ரோஜி தானே பாவிச்ச நீ. இது தெரியும். நல்ல கேள்வி. ஆனா இயங்குற தண்ணிக்கு ஏஸ்ட்ரோஜி பாவிக்கலாம். எதுக்கு ஏஸ்ட்ரோஜி பாவிக்கலாம்? நிலையா நிக்கிற திரவத்துல வர அமுக்கம் தான் என்ன வேற போகணும். ஏஸ்ட்ரோஜி. இது ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணியில ஓடியல வந்து அடிபடுது. ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணியில வந்து என்னென்ன அமுக்கம் இருக்குமெண்டா ஒன்று பி என்ற நிலையில் அமுக்கம் இருக்கும். காப்ரோ வி வர்க்கம் என்ற இயக்கவியல் அமுக்கம் இருக்கும். ரோஜிஏச் அமுக்கம் இருக்கும். அதான் நாங்க நீ ரோஜிஏச்ச மட்டும்தான் நீங்க கிடைச்சிருக்கிறாய். இதுல காப்ரோ வியர்க்கம் அமுக்கம் இருக்கும். அதாவது இயக்கவியல் அமுக்கம் என்ற மாதிரி ஹைட்ரோன்ற பாடத்துல பேர்லியின் தெரித்துல வாய்ப்பாய். பேர்லியின் தெரித்துல வர அந்த 3 உறுப்புமே என்ன இருக்குமெண்டா அமுக்கம். பேர்லியின் திட்டம் இருக்குல்ல, அந்த பேர்லியின் தெரித்துல வர 3 கணியங்களும் அமுக்கம். எது சொல்லுவா? பி பிளஸ் ஹாஃப் ரோவி வர்க்கம் பிளஸ் ரோஜி ஏச் அவ்வளவு கணியம் ஒரு நீர்ல வர அமுக்கம். சரியா? இதுல வர பி திரவம் ஒன்று நிலையா இருந்தா வார அமுக்கம். அது திரவத்தின் அந்த தள்ளுப்படுற தன்மையால வார அமுக்கம். ஒவ்வொரு திரவம் தள்ளி கொண்டிருக்கும் அதான் அமுக்கம். அந்த அமுக்கம். இது திரவம் இயங்கினா வார அமுக்கம். இயக்கவியல் அமுக்கம் ஒன்று வேற கேட்போம். இது திரவத்தின் உயரம் காரணமா வார அமுக்கம். திரவத்தின் உயரம் கூட கூட ஏச் கூடிக்கொண்டு போகும். ரோஜி ஏச் கூடிக்கொண்டு போகும் அந்த அமுக்கம். இதை கேட்ப நிலையியல் அமுக்கம் பண்ணுவேன். இது இயக்கவியல் அமுக்கம். சரியா? இது திரவத்தின் உயரத்தால வார அமுக்கம். எத்தனை எஸ்ட்ரோஜன் ஏஜிருப்போம் திரவ அமுக்கத்துக்கு. நீ இப்ப எஸ்ட்ரோஜன் மட்டும் தான் ஹேஜனி. ஆனா இந்த திரவத்துல இந்த அமுக்கம் இருக்கு அந்த அமுக்கம் இருக்கு. அது சரியா எங்களுக்கு சொல்றாங்களா? ஓகே. அப்ப அது பாவிக்க இயலாது. ஓடுற திரவம் வேண்டாம். அமுக்கந்திர கரப்பட்டு பாவிக்க இயலாது. தூங்குல இருக்கிறாக்கள் முழங்க ஓடும். ரைட். அப்ப அடுத்த கேள்வியை பாரா. அது சுழற்சி இயக்கத்துடைய சம்பந்தப்படுத்தி கேள்வியை போட்டுக்கிறேன். என்ன கேள்வியண்டா சுழலியின் விட்டம் 2 மீட்டர் ஆயின் அதன் மீது தாக்கும் முறுக்கம். இப்ப சுழலின் விட்டம் 2 மீட்டரா இருந்தா இதுதான் திரப்பட்டிருக்கு விட்டம். அப்ப நாங்க முறுக்கத்துக்காக போட வேண்டியது ஆற போடவும். இந்த விளிம்புல வந்து தண்ணி இடிக்க போகுது. சரியா? விட்டம் திரப்பட்டிருக்குது. அப்ப அந்த விளிம்புல வந்து தண்ணி இடிக்க முறுக்கம் கவனமா இருந்தா முறுக்கம் என்ற என்ன இருக்குமெண்டா விசை தர சுழற்சியாட்சிக்கான செங்குத்து தூரம் முறுக்கம் என்றா. இப்ப அந்த சுழலில வார விசையின் பிரமாணம் தான் கண்டனாங்க அவ்வளவு 6 தர 4 நியூட்டன். அப்ப விசையின் பிரமாணம் என்ன இருக்குமெண்டா 6 தர 4 தர 16 நியூட்டன். எவ்வளவு தூரத்துல வந்து தண்ணி இடிக்குமெண்டா நீங்க இந்த விளிம்புல இடிக்கிற மாதிரியே கருதி கொள்ளலாம். இந்த இடைக்கிலையும் இடி அந்த உதவி வேறும். ஆனா விளிம்புல இடிக்கிற மாதிரியே கருதினா மையத்திலே இருந்து அந்த தூரம் எவ்வளவு போடணும்? விட்டம் தான் 2 மீட்டர். அப்ப எவ்வளவு வேற 1 மீட்டர். அப்ப அந்த ஆரண்ட பிரமாணம் 1 மீட்டர் ஓடுவியா இருந்தா முறுக்கத்தின் பிரமாணம் வரும் எவ்வளவு ஓடும்? 6 தர 4 தர 16 நியூட்டன் மீட்டரா இருக்கு முறுக்கம். பரவ முறுக்கம் க்ளோசமனே ஃபிட்டுவா. இதுல விட்டம் தரப்பட்டிருக்கு. நீ போட வேண்டியது யாரு? சரியா? 6 தர 4 தர 16 நியூட்டன் மீட்டர் முறுக்கம்.
அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு எழுதுமா. நாலாவது வழியை பேர் சுழலியானது 25 ஆர்பிஎம் என்னும் மாறா விதத்தில் சுழலுமாயின் சுழலியினால் கடத்தப்படும் வலுவின் பெருமானஞ்சாவது பையின் பெருமானத்தை நீ மூணு மாதிரி பயன்படுத்தலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் ஏக பரிமாண இயக்கத்துல வலுவண்டு சொன்னா என்ன போடலாம்னா விசை தர வேகம் என்று போடலாம். ஏக பரிமாண இயக்கத்துல வலுவண்டா எஃப் இன்டு வி என்று பாவிக்கலாம். விசை தர அந்த மாறா வேகம்னு போடலாம். இதே மாதிரி சுழற்சி இயக்கத்துல வலுவண்டா சுழற்சி இயக்கத்துல வலுவுக்கான கோவை என்றா சுழற்சி இயக்கத்துல விசைக்கு பதிலா வர போறது முறுக்கம், வேகத்துக்கு பதிலா வர போறது கோண வேகம். அப்ப டோ இன்டு ஒமேகான்னு பாவிக்கலாம். சுழற்சி இயக்கம் உங்களுக்கு நான் கதைக்கல என்னும். ஆனா சுழற்சி இயக்கத்துல வலுவுக்கு என்ன போடலாம்னா டோ இன்டு ஒமேகா. ஏக பரிமாண இயக்கத்துல எஃப் இன்டு பி மாதிரி சுழற்சி இயக்கத்துல வந்து வலுவான்னு சொன்னா டோ இன்டு ஒமேகான்னு பாவிக்கலாம். சரியா தெரிஞ்சோள் டோ இன்டு ஒமேகா தெரியுமா உனக்கு? அபிசாந்து தெரியுமா? தெரியாதா? எனக்கு தெரிய வேணும். நாளைக்கு பங்கள்ளி அடுத்த கிளாஸ்ல சுழற்சி இயக்கத்துல வலுவான்னு சொன்னா டோ இன்டு ஒமேகா. இதே மாதிரி தான் அன்றைக்கு அந்த ஏவி ரோகம் படிப்பிச்சு விட்டான். அது ஒருக்கா தெரிஞ்சோன்னா அவன் மறக்கப்படாது. ஏவி ரோகம் தியரியில வாய்க்கிறது நான் கேள்வியில ஒரு விஷயம் காய்ச்சிட்டு வரேன். சரியா கஸ்தூரி? அப்ப வலுவுக்கான சமன்பாடு டோ இன்டு ஒமேகா. இதுல டோண்டா முறுக்கம், ஒமேகாண்டா கோண வேகம். ஆனா இதுல கோண வேகம் உங்களுக்கு திறப்பட்டிருக்கு ஆர்பிஎம். ஆர்பிஎம் என்றா என்ன மீனிங் என்றா ரொட்டேஷனல் பெர் மினிட். ஆர்பிஎம் ரொட்டேஷனல் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை தான் தரப்பட்டுக்கூடாது. ஆர்பிஎம் ஒரு நிமிடத்தில் ஏற்படுத்துகிற சுழற்சிகள் எண்ணிக்கை. ஒரு நிமிடத்துல எத்தனை சுழற்சி வருதாம்? 50 எவ்வளவு? 25. ஒரு நிமிடத்துல 25 சுழற்சியா இருந்தா ஒமேகாவை ரேட் செகண்ட் மைனஸ் ஒன் கலைக்கணும். ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்றது என்ன இருக்கும்டா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கோணம் திரும்ப மாதிரி பார்க்கணும். ஒரு செகண்டுக்குள்ள எவ்வளவு கோணம் திரும்ப மாதிரி பார்க்கணும் ஒரு செகண்டுக்குள்ள. அப்ப நான் இப்ப ஒமேகான்ற பெருமானத்துக்கு என்ன விளக்கம்னு சொன்னா ஒரு செகண்ட்ல திரும்புற கோணம் தான் பாருங்க ஒமேகா தீட்டா பை டி. அப்ப இதை ஒரு செகண்ட் அடுத்தா இந்த பெருமானம் எவ்வளவு ரேடியன் மாதிரி காணணும் ஒரு செகண்ட்ல திரும்புற கோணம். எந்த ஒரு சுழல்ற பொருளும் ஒரு முழு சுழற்சியை முடிச்சா எவ்வளவு கோணம் திரும்பணும்னு சொல்லுவாங்க தம்பி? 2π என்ற ரேடியன் திரும்ப வேணும். கட்டிக்கா நிலம்பு கடையிலேயே முன்ன சரியா சொல்லி போட்டான். 2π ரேடியன் திரும்பி இருக்க வேணும். ஒரு முழு சுழற்சியை முடிக்க இந்த ஃபேனா இருந்தா ஒரு முழு சுழற்சியை முடிக்க திரும்ப வேணும் 2π ரேடியன். அப்ப இங்க சொல்லப்பட்டது ஒரு நிமிடத்துல 25 சுழற்சியை முடிக்குது. ஒரு நிமிடம் என்றா எத்தனை செகண்ட்? ஒரு நிமிடம் என்றா எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். 60 செகண்ட்ல ஏற்படுத்துற சுழற்சிகள் எண்ணிக்கை 25. ஆனா உனக்கு தெரியும் ஒருக்கா சுத்தினா 2π ரேடியன் திரும்பும். அப்ப இந்த 25 2πயால பெருக்கினா 60 செகண்ட்ல திரும்புற கோணத்தின் பெருமானம் எவ்வளவு பெருமை வராதா? வரும். ஒருக்கா சுத்தினா 2π ரேடியன். அப்ப 25 சுத்தினா 25 2π ரேடியன். இது 60 செகண்ட்ல வர வருமானம். அப்ப கோணத்தை நேரத்தால பிரிச்சா அது கோண வேகம் ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்ல வரும். சரியா கபிசாந்த்? ஓகே. அதையில பை சிறப்பட்டிருக்கு 3 மாதிரி அதையும் போட்டு பிரதிட்டா 25 தர 2 தர பையுக்கு 3 கீழே வார பெருமானம் வரப்பது 2 தர 3 6. 6ஐயும் 60ஐயும் மட்டும் 10. 10 10 இதால வெட்டி விட்டா எவ்வளவு? 2.5. அப்ப 2.5 ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்னா இருக்கணும். இவற்ற கோண வேகம் ஆர்பிஎம் ரேட் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு மாத்தினா. இப்ப எங்களை கேட்டது வேலு முறுக்கம் கண்டு இருக்கிறோம். ஒமேகாவால பெருக்கி விட்டா வேலுகள் எவ்வளவு முறுக்கம்? 6.4 16 நியூட்டன் மீட்டர். ஒமேகா ரேட் செகண்ட் மைனஸ் ஒன் எஸ் இலகளை போடத்தான் விடைய பேசலகா வரும். அப்ப இதுக்கு பேசலக நியூட்டன் மீட்டர், இதுக்கு பேசலகா இருக்கணும் ரேட் செகண்ட் மைனஸ் ஒன். சுருக்கி விட்டா விட எஸ் இல வரும்.
பேட்ச்ல வரும் ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன் பேட்ச் சுருக்குவா. சுழற்சி இயக்கத்துல வலுவுக்கான சமன்பாடு டோ இன்டு ஒமேகா. பெருநாய் விளங்குதா? கிளாஸ்ல இருக்கிற யாராடி ஒயில போயிட்டியா? இருக்கிறாய். மெசேஜ் கொண்டு பாப்போம். பிரச்சனைண்டா? இதன் விடையில் விளையண்டா? எவ்வளவு? 16 தர 16. அப்ப டோவின் பிரமாணத்துக்கு 6.4 தர 16. ஒமேக்கான பிரமாணத்துக்கு 2.5. அப்ப நாங்க 5 கீழ் 2 மாதிரி போட்டு சுருக்கினாலும் பரவாயில்லை. 2.5. இதையும் வெட்டி விட்டா 3.2 பேர் வேணும். இவரால் அவரை பெருக்கி விட்டா 16 தர 16. அப்ப வலுவின் பிரமாணம் 16 தர 16 வேட். சரியா கஸ்தூரி? 16 தர 16 வேட். அஞ்சாவது, இலங்கையின் தற்போதைய ஒரு நாளுக்கான மின்சக்தி பாவனையை ஜூலில் காணட்டாம். ஒரு நாளுக்கு ஒரு ஆண்டு காணட்டாம். இப்ப கவனி எல்லாம் ஒரு நாளுக்கு எல்லாம் கவனிய சூழல் இருக்கிறா கழிஞ்ச பாக்குறியா? அப்ப ஒரு நாளுக்கான முதல் நாங்க ஒரு ஜிகா வேட் அவர் அப்படி என்ற எவ்வளவு ஜூல் பார்ப்போம். ஒரு ஜிகா வேட் அவர் சொன்னா எவ்வளவு ஜூல் மாதிரி முதல் பார்ப்போம். ஜிகாக்கு என்ன எண்பெருமானம்? 19. அப்ப ஜிகாக்குரிய எண்பெருமானம் போடணும் 19. வேட் என்ற என்ன இருக்கும்னா ஜூல் செகண்ட் -1 அதான் வேட். சரியா? வேட் என்ற ஜூல் செகண்ட் -1. எச் என்றது மணித்தியாலம். ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளவு செகண்ட்? 3600 செகண்ட். ஒரு மணித்தியாலத்தில் எவ்வளவு செகண்ட்னா 3600 செகண்ட். அது சரியுந்தான். ஒரு நிமிடத்தில் 60 செகண்ட். ஒரு மணித்தியாலத்தில் 60 நிமிடம். சரியா? அப்ப 3600 செகண்ட் 60 ரூபா. இப்ப இதை பெருக்கினா ஒரு ஜிகாவாட் அவர்ன்றது எவ்வளவு ஜூல் என்ற மாதிரி வரும். இந்த செகண்ட் -1 செகண்டும் வெட்டுப்பட்டுரும். செகண்ட் -1 செகண்டும் வெட்டுப்பட்டா எவ்வளவு வரப்போகுது? 3.6 தர எவ்வளவு வரும்? அதுல 13 இருக்குல்ல? இருக்குல்லடா 13. இதுல 19 சேர்த்தா 10 12. 3.6 தர 10 12 ஜூல் என்ற மாதிரி வரும். மிச்சம் வெட்டுப்பட்டுரும். ஒரு ஜிகாவாட் அவர்ன்றது 3.6 தர 10 12 ஜூல். ஆனா இதுல தந்தது எத்தனை ஜிகாவாட்? 1752 ஜிகாவாட் அவர். அப்ப 1752 பிரமாணத்தை 3.6 தர 10 12 பெருக்கினா இது ஒரு வருஷத்துல வர ஜூலா இருக்கணும். ஆனா எங்களை என்ன கேள்வி கேட்டவன்? ஒரு நாள்ல கேட்டவன். அப்ப ஒரு நாள்ல கேட்கப்பட்டிருக்காண்டா ஒரு நாள் சொன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு? 365 நாள். இந்த 365 நாள்ல தான் இவ்வளவு ஜூல் என்ற பிரமாணம் இருக்குது. ஆகவே ஒரு நாளோட அனுபவம் சொல்றா. இப்ப இதை சுருக்கிவியா இருந்தா ஒரு நாள்ல வர ஜூல் என்ற பிரமாணம் எவ்வளவு என்ற மாதிரி வரும். சுருக்குவா.
சுருக்கினா வெளியே போடுவா. சுருக்கினா வெளியே போடுவா. ரூம்ல இருக்கிற பிள்ளைகள் போடுவா. சுருக்கினா வெளியே போடுவா. எவ்வளோ ஆகுது? 17 ദിവസം 2 കെട്ടിത്തരാ 10-12 ജൂൾ എവിടെയാ? 17 ദിവസം 2 കെട്ടിത്തരാ 10-12 ജൂൾ കൊണ്ട് വരുമാക്കും പേരോ. 17 ദിവസം 2 കെട്ടിത്തരാ 10-12 ஜூல் மாதிரி வருமானு நினைக்கிறேன் பேரோ. 17 ദിവസം 3 കൊണ്ട്. ഓ ശരി. 17 ദിവസം മട്ടം മട്ടം തന്നെ ശരി. 17 ദിവസം 2 കെട്ടിത്തരാ 10-12 17 ദിവസം 3 കൊണ്ട്. 17 ദിവസം 3 കൊണ്ട് വരുതാ சரியா? 17 ദിവസം 3 കൊണ്ട് பேரோ. 17 ദിവസം 3 കൊണ്ട് തരാ 10-12 ஜூல் வருதா பேரோ. அடுத்த கேள்வி செய்து முடிச்சா அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆறாவது கேள்வி பார்க்கணும். ஆறாவது கேள்வி. ஒரு டைனமோவினால் ஒரு நாளுக்கு 16 ஜூல் மின்சக்தியை பிறப்பிக்க முடியுமெனில் நீர் மின்சக்தி மூலம் பெறப்படும் 40% மின்சக்தியை பெற தேவையான டைனமோக்களின் எண்ணிக்கையாது. சரியா? இப்ப எங்களுக்கு இவ்வளவு பெருமானம் தானே ஒரு நாள்ல வரப்போகுது. தேவையான மின்சக்தி ஒரு நாள்ல வாரது. சரியா? அப்ப ஒரு நாள்ல இவ்வளவு மின்சக்தி வரப்போதா இருந்தா ஒரு நாள்ல அப்ப அதிന്റെ 40% எவ்வளோன்னு பார்க்கலாம் இல்ல? 100க்கு 40%. ஏண்டா 100ல 40% எவ்வளவு மாதிரி பார்க்கணும். 17.3 தர 10 17.3 தர 10 இதுல 100ல 40 எவ்வளோன்னு பார்த்தா அதான் டைனமோல வர போறது. அப்ப இதுல வார இந்த சைவரையும் இந்த சைவரையும் பட்டிட்டு இதுல வார சைவரையும் இந்த 10-12 பட்டி இறந்து இதுல 10-11 வரும். இப்ப நாலால அந்த பிரமாணத்தை பெருக்கினா இந்த 40% பிரமாணம் எவ்வளவு மாதிரி வரும். இது டைனமோவால வார பிரமாணம் 40%. அப்ப இவ்வளவு பிரமாணம் உங்களுக்கு தேவை. சரியல்ல? இவ்வளவு பிரமாணம் எங்களுக்கு தேவை. ஆனா எங்களுக்கு இப்ப கேட்டது எத்தனை டைனமோன்னு நான் கேட்டது. 40% மின்சக்தியை பெற தேவையான டைனமோக்களின் எண்ணிக்கையாகும். அப்ப இவ்வளவும் டைனமோவால உற்பத்தி செய்யப்படணுமா இருந்தா 40 இவ்வளவு பிரமாணம் டைனமோவால உற்பத்தி செய்யப்படணும். டைனமோவால வார சக்தியில பிரமாணம் நீங்க கண்டுனாங்க எவ்வளவு? ஒரு செகண்டுக்கு இவ்வளவு பிரமாணம் வரும். 16 வேட் எல்லாம் ஜூல் செகண்ட் -1 ஒரு செகண்டுக்கு. இது நாங்க ஒரு நாள்ல வார பிரமாணத்தை நான் கண்டு வச்சிருக்கிறேன். ஒரு நாள்ல. அப்ப ஒரு டைனமோவால ஒரு செகண்டுக்கு வார சக்தியில பிரமாணம் 16 ஜூல். ஒரு செகண்டுக்கு வார பிரமாணம். அப்ப ஒரு நாள் எவ்வளவு வரணும்? ஒரு நாள் எவ்வளவு வரணுமா இருந்தா ஒரு நாள்ல வார சக்தினால இதை பெருக்கி இருக்கணும்.
ஒரு நாள்ல ஒரு டைனமோவால வார சக்தியில பெருமானம் கவனமா இருந்தா இதை நீங்க சுருக்கிட்டு ஒரு நாள்ல ஒரு டைனமோவால வார சக்தியில பெருமானம் எவ்வளவு வேணும் பார்க்கணுமா இருந்தா ஒரு நாள்ல ஒரு டைனமோவால வார சக்தியில வருமானம் என்றா ஒரு செகண்ட்ல வார சக்தியில வருமானம் தானப்ப அதுல கண்ட வருமானம் இது 16 தர எவ்வளவு 16 ஜூல் 16 தர 16 ஜூல் சரியா இது ஒரு செகண்ட்ல வர வருமானம் நாங்க இதுல கண்ட வருமானம் ஒரு நாளுக்குரிய வருமானம் அப்போ ஒரு டைனமோவால ஒரு நாள்ல எவ்வளவு வருமாண்டா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வருதா இருந்தா ஒரு நாள்ல எவ்வளவு வருமாண்டா ஒரு நாள்ல வார செகண்ட் அளவு இருக்கும் ஒரு நாள்ல எவ்வளவு செகண்ட் வரும் ஒரு மணித்தியாலத்துல 3600 செகண்ட் ஒரு நாள்ல எத்தனை மணித்தியாலம் 24 மணித்தியாலம் அப்ப நீ என்ன செய்ய வேணும் 3600 24 வரைக்கும் இவ்வளவு செகண்ட் வரும் அப்ப இது என்ன இருக்க மாட்டா ஒரு நாள்ல வார ஜூல் வரும் இவ்வளவு மாதிரி ஒரு டைனமோவால இது ஒரு டைனமோவால வார ஜூல் எனக்கு மொத்த ஜூல் இவ்வளவு வேணும் சொல்றாங்களா அப்ப இவ்வளவு 16 தர 16 தர 3600 தர 24 இவ்வளவு ஜூல் எனக்கு தேவையா இருந்தா ஒரு டைனமோ வேணும் டிஎன்ஓ வரும் டைனமோ விளங்குதா ஆகவே இதுல ஒரு பெருமானம் கண்டா இல்ல இவ்வளவு ஜூல் தேவையா இருந்தா இத்தனை டைனமோ வேணும் இதுல வார் இந்த பெருமானம் தான் கொண்டு போகணும் சொல்ற விளங்குதா இந்த பெருமானத்தை சுருக்கி இங்க கொண்டு போடுவியா இருந்தா டைனமோக்கள் எண்ணிக்கை எவ்வளவு வேண்ட மாதிரி வரும் சுருக்கினா விடையே போடுவா பிரணவி சுருக்கினா விடையே போடுவா நான் இதுல சுருக்கக்கூடிய மேயத்தை தான் நான் அந்த வசனம் வந்திருக்கிறேன் என்னண்டா நான் இதுல வந்த பெருமானத்தை வச்சு நான் கண்டான் ஆனா இதுல பாருங்க ஒன்று சிறப்பட்டிருக்குது ஒரு டைனமோயிலான் ஒரு நாளுக்கு வார சக்தியே சிறப்பட்டிருக்கு 16 தடவை 15 மேட்ச் தந்துல இருக்கிறேன் அப்ப நாங்க இதுல சுருக்கின பெருமானம் போடாம தான் நான் தந்திருக்கிறேன் இதுல நாங்க ஒரு கேள்வி செய்யறாங்க நான் அந்த கேள்வி வச்சு தான் எடுத்து நான் அப்படிதான் பிறகு உனக்கு கேள்வி ஆனா அதுல வந்திருக்கிறா நீங்க அந்த சுருக்கின பெருமானத்தை கொண்டு வந்து கூடாம ஒரு டைனமோயினால் ஒரு நாளுக்கு 16 தடவை 15 ஜூல் மின்சக்தியை பிறப்பிக்க முடியாதா இருந்தா இது சின்ன கேள்வி அப்ப ஏன்னா பெருமானம் தந்துட்டானல்ல நீங்க இந்த சுருக்கல் தேவையில்லை நினைக்கிறேன் எது இதுல வார இந்த பெருமானம் இருக்குல்ல 40 வீதம் இந்த 40 வீதத்தை கண்ட நாங்க இந்த ஸ்டெப் செய்ய தேவையில்லை ஏன்டா இந்த ஸ்டெப் செய்தா எங்களுக்கு இதுல ஒரு சுருக்கின பெருமானம் இருதில்ல இதுவே இல்லை ஏன்டா அந்த பெருமானம் தான் திறப்பட்டிருக்குது ஒரு டைனமோவால வார ஜூல் எவ்வளவு 16 தடவை 15 ஜூல் நான் சொல்ற விஷயம் விளங்குதா அந்த முதலாவது ஒரு தர திறப்பட்டிருக்கு பாருங்க ஒரு டைனமோவினால் ஒரு நாளுக்கு 16 தடவை 15 ஜூல் வருதாம்
அதைத்தானே இப்ப நான் இதுல தனியா போட்டு காண்டேன். இதை வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு கண்டேன். என்ன ஒரு டைனமோவால வார சக்தி தான் இதுல கண்டனாங்க. அது இவ்வளவு வேட்டு வந்தா நான் இதை வச்சுக்கொண்டு வந்தான். ஆனா அவன் தந்திருக்கிறான் அதை. நீங்க அந்த அதை வச்சு போடாம நேரடியா கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி பெருமானம் தரப்பட்டிருக்கு. எவ்வளவு 16 தர 15 ஜூலண்ட மாதிரி. அப்ப அதை வச்சுதான் நீங்க கேள்வி செய்யணும். ஆனா அது சரி ஆட்டி இதை வச்சு செய்யணும். அது தெரியலையா இருந்தா அப்ப எனக்கு இது தேவையில்லை. ஒரு டைனமோவால வார ஒரு நாள்ல வார சக்தியின் பெருமானம் காண வேணும். அந்த காண்றதுக்கு இந்த பெருமானம் தேவைப்படாது. ஏன் தேவைப்படாதுன்னு சொன்னா சிறப்பட்டிருக்கு எங்களுக்கு. ஒரு டைனமோவால வார சக்தியின் பெருமானம் எங்களுக்கு எவ்வளவு வேண்ட மாதிரி தந்திருக்கிறான்ல. அப்ப எவ்வளவு வேண்ட மாதிரி தந்திருந்தா நாங்க என்ன செய்யலாம்டா அதையே போடலாம். இப்ப இந்த பெருமானத்தை கண்டமா இருந்தா 16 தர 15 ஜூல் எந்த சக்தியை பிறப்பிக்கிறதுக்கு ஒரு டைனமோ வேணும் ஒரு நாள்ல தான். அப்ப இவ்வளவு சக்தியை பிறப்பிக்கிறதுக்கு எத்தனை டைனமோ வேணும்னு கண்டா சரி சரியா. அப்ப நாங்க தனியா இன்னொரு ஸ்டெப் தேவையில்லை. அதை வச்சு கொண்டு காண தேவையில்லை. 16 தர 15 ஜூல் தான் ஒரு டைனமோவால ஒரு நாளுக்கு விரதா இருந்தா இவன் 40 வீதம் விளாண்டு கண்டா இவ்வளவு ஜூலுக்கு ஒரு டைனமோ வேணும் ஒரு நாளுக்கு தான். அப்ப இதுல கண்ட இவ்வளவு ஜூலுக்கு இவ்வளவு ஒரு கண்டா சரி. இவ்வளவு ஜூலுக்கு இவ்வளவு ஒரு கண்டா சரி. அப்ப டைனமோ கொண்டு எண்ணிக்கை வரும் ஒரு பேரா. அப்ப இது தேவையிலே அழிக்கிறேன்னு முடிஞ்சுதா. இது எவ்வளவு வருது. இது எவ்வளவு வருது. இந்த பெருமானம் எவ்வளவு வருது. 60 69 ரெண்டா 2 4 69.24 சரியா. 2 4 தர 10 11 சரியா. அதை கொண்டு நீங்க வருவோம் 69.24 தர 10 11 இதை சுருக்கினா எத்தனை டைனம் கொண்டு வரும் எத்தனை பேர் சதத்துல வந்தா மட்டம் தட்டி விடாஜி 4 ம் 4.3 தர 17 4.3 தர 17 சரியா. அது அந்த எண்ணிக்காம இருப்பாங்க அடுக்கு இருக்குதான் எண்ணிக்காம இரு. அடுத்த வெளியே பாரா 7வது வெள்ளி. மிகுதி 40 வீத மின்சாரம் நிலக்கரியை பயன்படுத்தி பெறப்படுகின்றது. 1 கிலோகிராம் நிலக்கரியை எரிப்பதன் மூலம் 2 தர 13 கிலோஜூல் மின்சக்தி பிறப்பிக்கப்படுகின்றதெனில் ஒரு நாளுக்கு தேவையான நிலக்கரியின் திணிவை கணிக்கட்டான். அவ மிகுதி 40 வீதம்னா அந்த 40 வீத பெருமானம் தான் இதுல கண்டு வைக்கிறேன் எவ்வளவு மாதிரி அதுல கண்ட பெருமானத்துல. அப்ப இந்த இந்த பெருமானம் திருப்பி 40 வீதம் வர போகுது நிலக்கரிக்கு வர போகுது. இது எவ்வளவு பெருமானம் ஜூல் எல்லாம் வரப்போகுது இந்த பெருமானம் ஜூல் அளவு கூடும் சரியா. ஜூல்ல விரதா இருந்தா இப்ப நிலக்கரியால வார பெருமானம் இதுதான் 69% 2 4 தர 10 11 ஜூல் நிலக்கரியால வாரது இவ்வளவு ஜூல் வேணும். அவன் சொல்லியிருக்கிறான் 1 கிலோகிராம் நிலக்கரியை எரிப்பதன் மூலம் 2 தர 13 கிலோஜூல் மின்சக்தி தேவைப்படுகின்றதா. அப்ப நாங்க இதை என்னண்டு அந்த சமன்பாட்டுக்கு மாத்தலாமாண்டா 2 தர 13 போட்டத்தான் கிலோ ஜூல் ஜூலுக்கு மாறும். இவ்வளவு ஜூல் தேவையா இருந்தா 1 கிலோகிராம் நிலக்கரி வேணும் சரியா. இவ்வளவு ஜூல் தேவையா இருந்தா 1 கிலோகிராம் நிலக்கரி வேணும். ஆனா எங்களுக்கு எவ்வளவு ஜூல் தேவை ஒரு நாளுக்கு இந்த ஜூல் தேவை 40 திருப்பி அதான் வரப்போகுது திருப்பி செய்ய தேவையில்லை. அப்ப இவ்வளவு ஜூல் தேவை 69 2 4 69 2 4 தர 69 2 4 தர 10 11 ஜூல் தேவை. அப்ப ஜூலும் ஜூலும் பட்டு இதுக்கு எவ்வளவு கிலோகிராம் கண்டா சரி சுருக்குவா. இவ்வளவு ஜூலுக்கு 1 கிலோகிராம் தேவை. ஆகவே இந்த ஜூலுக்கு எத்தனை கிலோகிராம் தேவை வர சரி.
முடிந்து விட்டதா? எவ்வளவு பெறுகின்றது? 34.6 34.62 தர 15. 15 என்ன வரும்? கிலோகிராம். சரியா? அடுத்த கேள்வியை பார். அடுத்த கேள்விக்கு விட எழுதுவா. அடுத்த கேள்விக்கு எழுதுவா. எவ்வளவு பார். இலங்கையில் சூரியக்கல பாவனை மூலம் 10% மின்சக்தி பெறப்படுவதாகிறதுக்கு உண்டா? இது எத்தனை வீதம்? 40%. அப்ப 10% இது ഇതിന്റെ எத்தனை பங்கு குறைவா இருக்கும்? 4 பங்கு குறைவா இருக்கும். சரியா? நான் சொல்றேன். அப்ப 10%, 10×4 40×10 தானே. அப்ப எத்தனை பங்கு குறைவா இருக்கணும்? 4 பங்கு குறைவா இருக்கணும். அப்ப இதை 4ஆல பிரிச்சா அந்த சூரிய கலத்தால சக்தி வருமா வராதா? வரும். அல்ல நீங்க திருப்பி என்ன செய்யணும்? 100க்கு 10 போட்டா இதுல இந்த பெருமானத்தை போட்டு போகணும். இப்ப இதுல 10 போடுறதுக்கு இதுல 1 வந்திருக்கும். அப்ப இதை 4ஆல பெருக்கி இருக்கிறோம். இதை என்ன செய்ய போறோம்? அந்த 4 பேருக்கு கவலை போறோம். அவ்வளவுதான். அப்ப இதை 4ஆல பிரிச்சதுதான். அப்ப அந்த 10% பெருமானம் பண்றது எவ்வளவு இறக்கும்னு பார்த்தா 69.24 பெருமானம் வேற 10×11. இது 4ஆல பிரிப்புமா இருந்தா சூரிய கலத்தால வர ஜூல் வரும். അതിന്റെ 4 ഒരു പങ്ക് ഇറക്ക പോകും. അത് 40 அப்படி 10 தான். பதில பாக்கி இது 4 பங்கு கூட இறக்கணும். அப்ப இதை 4ஆல பிரிச்சா எவ்வளவு வருமானம் பெறுது? 15 தசம் 17.3 കൊണ്ട് வேற 11. 10×11 ஜூல். சரியா? இவ்வளவு ஜூல் வேணும் சூரிய கலத்தால. இவ்வளவு ஜூல் வேணும். இப்ப என்ன சொல்லப்படுதுண்டா, பூமியில் விழுகின்ற சூரிய சக்தியானது 2 கிலோ ஜூல் மீட்டர் இறக்கமா. என்ன கருத்துண்டா, 1 மீட்டர் வர்க்கத்துல 2 கிலோ ஜூல் வருது. சரியா? 1 மீட்டர் வர்க்கத்துல 2 கிலோ ஜூல் வருது. ஆனா எங்களுக்கு இவ்வளவு ஜூல் தேவை. மின்சக்தியின் பெருமானம் இவ்வளவு ஜூல் தேவைப்படுது மின்சக்தியில. அப்படியா இருந்தா இதில் சூரியக்கலம் 50% சக்தியைத்தான பெற்று மின்சக்தியா மாற்றுகின்றதாம். இதில் சூரியக்கலம் 50% சக்தியை பெற்று மின்சக்தியா மாற்றுகின்றது. அப்ப வார 100 வீதத்துல 50% தான் இந்த பெருமானம். நான் சொல்ல வார மின் சக்தியில சூரிய சக்தியில 50% பெருமானம் தான் இது. என்ன காரணமா இருந்தா 50% பெருமானம் தானடாப்பா 17.31 தர 10×11 ஜூலா இருக்க போகும். ஆகவே சூரிய சக்தி எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கும்னா 100% நான் பார்க்கும். சொல்ற வசனம் முடியா விளங்குதா? இவ்வளவு சக்தி தான் எங்களுக்கு வரப்போகுது. அந்த இவ்வளவு சக்தி என்றது 50% இருக்குது சூரிய சக்தி. அப்ப 50% பெருமானம் தான் இவ்வளவு வேண்டாம். 100% பெருமானம் பார்க்கணும். சூரிய சக்தி உறிஞ்சின பெருமானம் வேற இருக்கணும். அந்த 100% உறிஞ்சப்படுதா இருந்தா 50% மின் சக்தியா மாறுது. அப்ப 50% தான் இவ்வளவு சக்தியா இருக்க போகுது. அப்ப 100% வேற பார்க்கணும். அப்ப இதை சுருக்கினா இது எவ்வளவு பெருமானம் ஒன்று வேற 2ஆல இருக்கணும். இதை 2ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? சரியா? 2ஆல இருக்கணும். எவ்வளவு வரும்? 34.62 பேர 10×11 ஜூல் என்ற பெருமானம் தான் இப்ப சூரிய சக்தி பயன்படுத்தப்பட்டிருக்க போகுது. தெரியல, எங்களுக்கு பரப்பு தானே வேணும். ஆனா இதுல ஒரு தரவு தரப்பட்டிருக்கு 2 கிலோ ஜூல் தேவையா இருந்தா 1 மீட்டர் வரைக்கும் பரப்பு தேவையா. ஆனா எங்களுக்கு இவ்வளவு ஜூல் வேணும். அப்ப என்ன போடலாம்டா, 2 கிலோ ஜூல் சூரிய சக்தி தேவையா இருந்தா 1 மீட்டர் வரைக்கும் பரப்பு தேவைப்படுது. அந்த சூரிய படல பரப்பு
சரியா? ஆகவே 34.62 தர 10 11 ஜூல் தேவையா இருந்தா எவ்வளவு பேரை பண்ணி வரும்? இப்ப ஜூலும் ஜூலும் பட்டு பட்டுமா நான் கிலோவை 13 மாத்தவும் சுருக்கினா எவ்வளவு மீட்டர் வரைக்கும் கொண்டு வரும்? ஓஎல் மேப் கேள்வி மாதிரி சரிவா? கிலோவுக்கு 13 போகணும். அப்ப கிலோவுக்கு 13 பிரமாணத்தை போட்டு சுருக்கினா எவ்வளவு வரும் விடையே சொல்லுவா? 3 கொண்டா 17 தசமா 17.3 தர 10 ஏழா 18 அவ்வளவு மீட்டர் வரும். 17.3 தர 18 மீட்டர் வரைக்கும் வருதா பாருங்க. இப்ப அடுத்த வெளியே பாரு, அடுத்த வெளியே வெளியே எழுதுவா. அடுத்த கேள்விக்கு வெளியே போடுவா. முடிஞ்சு வினு அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி பாபம். மொத்த மின்சக்தி பாவனையின் 5% காற்றாலை உற்பத்தி மூலம் பெறப்படுகின்றதா? அப்ப காற்றாலை உற்பத்தி மூலம் பெறப்படுறது 5%. என்ன காற்றாலையும் சூரிய கிழமை சேர்த்து அந்த 10 ஏற்பட்ட காற்றாலை சரி. இது 10% பிரமாணம். அப்ப ഇതിന്റെ எவ்வளவு இருக்கும்? காற்றாலை அரைவாசியா இருக்கும் சரியா? அப்ப ഇതിന്റെ அரைவாசி என்றா 17.31 10 11 ஜூலுண்டு அரைவாசி பெருமானம் எவ்வளவு பார்த்தா அது காற்றாலை பெருமானமா இருக்கு. அல்லது 100க்கு 10 போட்டு ஒரு பிரமாணத்தை போட்டு செய்யலாம் எல்லாம் ஒன்றுதான். அல்லது 10 அரைவாசி 5%. இது 10% கண்ட நாங்க ஏற்கனவே. அப்ப இதை சுருக்க எவ்வளவு ஆயிரும் சொல்லுவா பஞ்சத்துவம்? இதை சுருக்கினா எவ்வளவு ஆயிரு? 8.43 6.3 8.63. அப்ப இதை சுருக்கினா 8.63 தர 10 11 ஜூல் இவ்வளவு ஒரு நாளுக்கு வேணும் காற்றாலையால. ஆனா ஒரு காற்றால எவ்வளவு ஜூலை கொடுக்குதாம்? 20 கிலோ ஜூலை கொடுக்குது. அப்ப நாங்க என்ன போடலாம்டா 20 தர 13 ஜூல் தேவையா இருந்தா ஒரு காற்றாலை வேணும் சரியா? 20 தர 13 ஜூல் தேவையா இருந்தா ஒரு காற்றாலை தேவைப்படுது. ஆனா இது 8.63 தர 10 11 ஜூல் வேணும் காற்றாலையா. அப்ப எத்தனை நாள் இவ்வளவு ஜூலுக்கு ஒரு காற்றாலை அப்ப அவ்வளவு ஜூலு சரியா? மாம்பழ கிளிமதி இவ்வளவு வெளியே மாந்தி இப்ப 5 மாம்பழத்தின் விலை 10 ரூபா. ஆகவே ஒரு மாம்பழத்தின் விலை எவ்வளவு? 10 ரூபான்னு வரை ஒன்று எவ்வளவு ஆகிறது? இந்த பெருமானம் சுருக்கினா எவ்வளவு ஆகுது? 4.32 4.32 தர 10 வேற
17 காற்றாலைகள். ஆ எவ்வளவு? சரி, 18. ஏய், அதையும் பட்டினா அங்க 18 வரை போகுது. அங்க 20 விற்கும். சரியா ஹபிசான் விளங்குதா? விளங்குதா உனக்கு? ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏசி வரும், இல்லாட்டி சாக்சர் 2 சாக்சர் வருமே. திங்கள் புதன் வெள்ளி அவனை கேட்டு அப்படி அதுக்கேற்ற மாதிரி வா. புது புது கேள்வி வரும், பாஸ் பேப்பர் இல்லாத கேள்வி வரும். ஓகே, இன்றைக்கு இவ்வளவு போதும். சென்று வேறங்க கேள்வியை திருப்பி செய்து பார்க்கவும், செய்து விட்ட கேள்வி. சரியா, பாஸ் பேப்பர் கேள்வியை விட வேற கேள்வி தானே வருது. அப்ப அனுபவம் பெறும், திருப்பி திருப்பி செய்து வேற செய்து பார்த்தா எஸ்ஏ கேள்வி செய்யலாம்.